வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, சோற்றுக்கணக்கு. ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த கதைய பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இது வந்து அவருடைய "அறம்" அப்படின்ற புத்தகத்திலேருந்து ஒன் ஆஃப் தி கதை இது. ஸோ இத மட்டுமே தனியாவும் ஒரு புத்தகமாவும் வெளியிட்டிருக்காங்க. கொஞ்சம் சின்ன கதை தான் இது. ரொம்பவே நல்லா இருந்தது நான் படிச்சப்போ. ஸோ இந்த கதை பேசிக்கா என்னன்னா, கெத்தேல் சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சிருப்பாரு. சாப்பாட்டு கடை வச்சிருப்பாரு திருவனந்தபுரத்தில. அவருடைய கடை வந்து மதியத்தில ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரத்தில ஒரு 7 மணிலேருந்து 10 மணி வரை மட்டும்தான் இருக்கும். அவர் கடை தொறக்கறதுக்கு முன்னாடியே அந்த கடை வாசல்ல அவ்வளோ பெரிய கியூ நிப்பாங்க அங்க சாப்பிட்றதுக்காக. அப்புறம் அந்த கடையோட மீன் குழம்பு, அதோட வாசம், அதுக்கப்புறம் அங்க குடுக்குற மீன் கறி, சிக்கன் அதெல்லாம் பத்தி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எழுதிட்டு என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த ஆத்தர் வந்து அவர் லைஃப்ல நடக்கிற மாரி தான் இந்த கதை போகும். ஸோ அவர் வந்து என்னென்னா, ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இந்த கதையாசிரியர். அவர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு மேற்படிப்புக்காக போவார். கன்னியாகுமரியில பள்ளி படிப்பை முடிச்சுட்டு திருவனந்தபுரத்தில் காலேஜ் படிக்கிறதுக்காக போவார். அப்போது இவங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இவங்களுக்கு ஒரு மாமா இருப்பாங்க. அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒரு ரூ. காசை கையில் கொடுத்துட்டு, அந்த மாமா பார்த்துப்பான், நீ காசெல்லாம் செலவழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாமாவுமே என்னென்னா, அவருமே ரொம்ப வசதியான அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்க நார்மலான குடும்பமாக இருப்பாங்க. அவருக்கு இவரை வந்து இப்படி தங்கி இங்கேருந்து படிக்கிறது பெரிய விருப்பம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இல்ல முடியாதுன்னு இவங்க அப்பா கிட்ட அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சின்ன வயசாக இருக்கையில் இவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. அதனால் அவங்க அப்பா தங்கட்டுமா இருக்கட்டுமான்லாம் கேட்காம கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவார். இவராலையும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவங்க மாமாவும் அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் அந்த அத்தைக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. இவர் இங்கே வந்திருக்கதே பிடிக்காது. அதை வந்து இவர் ஒரு சில நாட்கள்லேயே இவருக்கு தெரிஞ்சிடும். இவர் வந்து இங்கே நிறைய வேலை பார்ப்பார். தண்ணி இறைச்சி கொடுக்கணும், வீடை பெருக்கிறது கூட்டுறது, வீட்டு வேலைகள் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் இந்த அத்தைக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, இது எல்லாம் பண்ணால் அந்த அத்தை வந்து 2 வேளை மட்டும் பழைய சோறும் ஊறுகாயும் தருவாங்க. இவங்க எல்லாருக்கும் வேறு சாப்பாடு இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா இவர் போய் அடுப்படியில் அந்த பழைய சோறையும் ஊறுகாயும் எடுத்து சாப்பிட்டுக்கணும். இதுதான் அவரோட ரொட்டீனாக இருக்கும். இவங்களுக்கு பிடிக்கலன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். இப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும். அப்போது மாமா எல்லா செலவும் பார்த்துப்பாருன்னு சொன்னனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க மாமாட்ட கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டுகிட்டே இருப்பார். இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்றதை பற்றி பேசுவார். அவங்க மாமா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு டைமில் என்ன பண்ணுவார், டேரெக்டாகவே போய் சொல்லிடுவார், இந்த மாதிரி காலேஜுக்கு காசு கட்டணும், பணம் தரீங்களான்னு சொல்லி. அவங்க மாமா என்ன சொல்லிடுவாருன்னா, இங்கே தங்குறதுக்கு மட்டும்தான், நான் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன், இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு எழுது அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு வந்து இங்கே நடக்கிற விஷயங்களையே அவங்க அப்பாவுக்கு எழுத முடியாது. இவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல, அதையே அவரால் எழுத முடியாது. ஏன்னா சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் வறுமையில் தான் இருக்காங்க. அதில் இவர் ஃபீஸை எங்கே போய் கேட்குறது? இவரால் கேட்கவும் முடியாது. கேட்டால் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுக்கக்கூடிய நிலைமையிலையும் அவங்க வீடு இருக்காது. ஸோ இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ, காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டினா வந்தால் போதும் அப்படி சொல்லி நிறுத்திடுவாங்க இவரை. ஒரு வாரம் இவர் என்ன செய்யணுன்னே புரியாமல் இருப்பார். அப்போ ஒரு ஃப்ரெண்டு தான் என்ன சொல்லுவார்னா, ஒரு அரிசி கடையில் போய் இவரை வேலைக்கு சேர்த்து விடுவார். சாயந்தரம் 5 மணிக்கு அந்த அரிசி கடைக்கு வேலைக்கு போகணும். நைட்டு 12 மணி வரை வேலை இருக்கும். சரக்கெல்லாம் வரும். அதை இறக்குறது ஏற்றுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கணக்கு எழுதி வைக்கணும் இவர் என்ன ஏதுன்றது. இதுதான் அந்த அரிசி கடையில் இவரோட வேலை. டெய்லி ₹1 இவருக்கு காசு தரதா சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இவர் கொஞ்சம் லேட்டாக போயிட்டாரு அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு அந்த வேலை போயிடும், இவருக்கு கிடைக்காது. இதில் சில நாட்களில் லீவ் வேறு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் சேருவார். அவர் வந்து முன்பணமாக ₹40 வாங்கிடுவார். வாங்கி காலேஜுக்கு கட்டிடுவார். காலேஜ் போக ஆரம்பிச்சிருவார். இப்போ இவர் வீட்டில் அவங்க அத்தை கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜுக்கு போயிட்டு 5 மணிக்கு இங்கேயும் வரணும். இங்கே 12 மணி வரை வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 1-2 மணி ஆயிரும். இதில் அவர் காலேஜில் கொஞ்சம் படிக்கிறது மட்டும்தான், அங்கே நடுநல்ல படிச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஆனோன்னா இவங்க அத்தை வந்து ஒரு நோட்டை நீட்டுவாங்க ஒரு நாள் காலையில் வந்து. என்னன்னு பார்த்தா அதில் வந்து இவருக்கு டே 1லேருந்து இவருக்கு சாப்பாடு போட்டதுக்கான கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத மொத்தம் ₹48 இன்னைக்கு வரையும் கொடுக்கணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. இவருக்கு அழுகையே வந்துடும். இவர் வந்து நான் இப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க அத்தை வந்து, நான் என்ன ஓசியிலையா சோறு போட முடியும், நீ தான் வேலைக்கு போகிற இல்லை, கணக்கில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லு பார்க்கலாம், நீ இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டல, கொடு காசை அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை பேசுவாங்க. உடனே இவர் என்ன சொல்லுவார்னா, அவ்வளோலாம் காசு வராது, நான் வந்து
காலேஜுக்கும் கட்டிட்டு இந்த மாதிரி வேலைக்கும் போறேன். அதில இந்த மாரி குடுக்குறதுக்கு என்ட்ட காசு இல்லன்னோனே, அதெல்லாம் முடியாது. நீ குடுத்து தான் ஆகணும்னோனே, இவர் சொல்லுவாரு, "சரி நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு." அப்படின்னோனே, இந்த அத்தை என்ன பண்ணும்னா, புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுரும். "நீ குடுத்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு எங்க இருக்கு? நீ குடுத்துருவியா மாட்டியான்னு எந்த நம்பிக்கையில நான் உன்னைய விடுறதுன்னு" சொல்லிட்டு, இவரோட காலேஜ் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, "நீ இந்த ரூ. 48 குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புக்ஸ வாங்கிக்கோன்ருவாரு." சொல்லிருவாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரு வேற வழி இல்லாம அவங்க அத்தை வீட்ட காலி பண்ணிருவாரு. அங்க தங்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அந்த கணக்கு எழுதுறாரு இல்லையா? அங்கேயே அந்த மூட்டையோட மூட்டையா நைட்லாம் படுத்துருவாரு. இந்த மாரி இருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்போ வெளியில தான் சாப்பிடுவாரு. இங்கேயே அவர் ஏற்கனவே முன்பணம் வாங்கிட்டாரு. இதில கிடைக்கிற காசுல ரூ. 5 அந்த அத்தைக்கு வேற அப்பப்போ குடுத்து கட்டி, அந்த காச அடைச்சுக்கிட்டே வரணும். இதில இவரு எங்க சாப்பிடுறது? ஒரு 4 இட்லி சாப்பிடுவாரு ஒருத்தவங்க கடையில காலையில. அப்புறம் சாயந்தரம் ஆனா ஒரு டீ குடிப்பாரு. இவ்வளோதான். காலையில 4 இட்லி, சாயந்தரம் ஒரு டீ, மதியத்தில சாப்பாடே கிடையாது. காலேஜுக்கெல்லாம் நடந்து போயிட்டு தான் வருவாரு. ரொம்ப இளைச்சு போயி, ரொம்ப ஒரு மாரி ஆயிருவாரு. அந்த பசியோட கொடுமை வந்து அவருடைய அ உருவத்திலயும் தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு மெலிஞ்சு போயி, என்னன்னோன்னு ஆயிருவாரு. அண்ட் அவருக்கு வந்து காலேஜுக்கு நடந்து போகிறதுக்கு கூட தெம்பு இருக்காது. அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, அப்படியே ஒரு மயக்கமாகி என்ன நடக்குதுன்னே தெரியாம, யாரையாவது பார்த்தா கொஞ்சம் அவங்க குண்டா இருந்தா, இவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ற நெனப்பு, அந்த சாப்பாட பத்தி நெனப்பு. என்ன வேலை பார்த்தாலுமே அவருக்கு சாப்பாடு, சோறு அத பத்தின நெனப்புலயே முடிவுல வந்து வந்து நிக்கும். அந்த மாதிரி ஆயிருவாரு. சாப்பாடு எப்போ நமக்கு சோறு கிடைக்கும்? இவங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரியே தாட் வர ஆரம்பிச்சுரும். ஒரு மாரி தள்ளாடி போய், இருட்டி போய், கண்ணு இருட்டும் இல்லையா பசியில? அந்த மாரி கண்ணு இருட்டி போய் அப்படிதான் நடப்பாரு, போவாரு, வருவாரு. ரொம்ப சிரமப்படுவாரு. இதில ஒண்ணு எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா, ஒரு இடத்துல ஒரு நாய செத்து கிடக்கும். அவருக்கு என்ன தோணும்னா, இந்த நாய வந்து நம்ம எடுத்துட்டு போய் சுட்டு சாப்பிட்டுட்டா என்ன? அப்படின்ற அளவுக்குலாம் அவரோட அந்த பசி, கொடுமை அவர யோசிக்க வைக்கும். ஸோ இந்த மாரி இருக்கையில ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாரு, இந்த மாரி கெத்தேல் சாஹிப்னு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அங்க வந்து நீ போய் சாப்பிட்டுக்கலாம். அங்க சாப்பிடுற யாரும் காசு குடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ காசுன்னு போட்டு யார்ட்டயுமே பில்லெல்லாம் வாங்க மாட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவங்க வாசல்ல ஒரு உண்டியல் இருக்கும். அதில அவங்களால முடிஞ்சத போட்டுட்டு போயிருவாங்க. நீ போடாமலே வந்தாலும் அவர் யாரையும் எதுவும் கேட்க மாட்டாரு. நீ போய் அங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி காசே கேட்காம எப்படி சாப்பாடு போடுவாங்க? அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்கும். இவர் ஒரு ரூ. 1 ரூ. 2 வச்சிருப்பாரு. அத வச்சுட்டு சரி நம்ம போய் பார்ப்போம். நம்ம போய் சாப்பிட்டுட்டு இந்த ரூ. 1 ரூ. 2 கேட்டா குடுத்துட்டு வந்துரலான்ற மாதிரி ஒரு நெனப்புல போவாரு. போனா அங்க வந்து அந்த சுட சுட குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துவாரு. எல்லாருக்கும் அந்த தாமரை இலையில சோறு போடுவாங்க. எல்லாருக்கும் இலை போட்டு அந்த தாமரை இலையில சோறு வச்சு, குழம்ப கொண்டு வந்து அவரு தான் ஊத்துவாரு. அந்த கெத்தேல் சாஹிப் தான் ஊத்துவாரு. எல்லாருக்கும் ஊத்திட்டு அப்புறம் கறி, மீனு எல்லாம் வைப்பாரு. 2வது தடவ சாப்பிடையில அங்க வேலை பார்க்குற பசங்க வந்து குழம்பெல்லாம் ஊத்துவாங்க. இந்த மாரி தான் இருக்கும் அங்க. சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிட்டே இருக்கும். இங்க சாப்பாடு இலையில இருந்துட்டே இருக்கும். அந்த கெத்தேல் சாஹிப்ன்றவரும் ஓரளவுக்கு வசதியானவரா தான் இருப்பாரு. அவருக்கு டவுன்ல வீடு இருக்கும். இன்னும் ஏதேதோ தொழில்லாம் இருக்கும். அவர் நல்ல வசதியானவரா தான் இருப்பாரு. இந்த மாதிரி தான் இந்த கடைய வச்சு தான் அவர் முன்னேறியும் வந்திருப்பாரு. இந்த கடை ஆரம்பத்துலேருந்தே இதான் ப்ரொசீஜர். அவங்க யார்ட்டயும் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. வாசல்ல ஒரு உண்டியல் வச்சுருவாங்க. அங்க வந்து காசு போட்டுட்டு போயிருவாங்க சாப்பிட்டவங்கலாம். இப்படிதான். இவர் வந்து சாப்பிடுவாரு. சாப்பிடையில இவர பார்த்துட்டு இவர் ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு நோஞ்சா மாரி இருப்பாரா, ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து அந்த மீன் கொழுப்பெல்லாம் வைப்பாரு. "நல்லா சாப்பிடு" அப்படி சொல்லி ஒரு மிரட்டி தான் சொல்லுவாரு. "சாப்பிடல, சாப்பிட்டு தான் நீ எந்திரிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. ஸோ ஒரு ஒரு மலையாளம் கலந்த தமிழோட அந்த திருவனந்தபுரத்தில இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பேசிட்டு தான் போவாரு. இவரும் சாப்பிடுவாரு. சாப்பிட்டா இவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ சாப்பிடையில அப்படியே முட்டும். இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்ற அளவுக்கு நெறைய சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இவருக்கு கை கால்லாம் நடுங்கும். ஐயோ! இப்போ காசு கேட்பாங்களே, நம்ம காச குடுக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் வரும். இவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. யாருமே காசு போடாம யாருக்கும் காசு கையிலலாம் அவர் வாங்கியிருக்க மாட்டாரு. எல்லாரும் உண்டியல்ல போட்டுட்டு போவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி நம்மட்ட இருக்கிற ரூ. 2 இந்த உண்டியல்ல போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம போயிரலாம். ஒரு வேள கூப்பிட்டாங்கன்னா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரு அந்த உண்டியல்ல காசு போட்டுட்டு அவருக்கு பயமா இருக்கும். பின்னாடி இருந்து அந்த குரல் கேட்கும். அந்த கெத்தேல் சாஹிப் நம்மள கூப்பிட போறாரு. நம்ம திரும்ப போறோம் அப்படின்ற மாரி அந்த உணர்வுலயே இருப்பாரு. ஆனா யாருமே எதுவுமே இவர கூப்பிடவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இவர பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு போயிருவாரு. அன்னைக்கு தான் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த வெயில்ல நடந்து போவாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு. அவருக்கு அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அந்த வெளிய வரையில. அவ்வளோ நாள் கழிச்சு நல்லா ஒரு உணவு சாப்பிட்டதோட அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கும்.
அப்புறம் இந்த கடையில வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை ரூ. 1 ரூ. 2 சேர்த்து இந்த கடையில வந்து சாப்பிடுவாரு. எதுவுமே குடுக்காம எப்படி சாப்பிடுறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1 ரூ. 2 வச்சுட்டு வந்து சாப்பிடுவாரு. சாப்பிடுவாரு. அப்போ இவர் ஃபர்ஸ்ட்டு என்ன தோணும் இவருக்குன்னா, இவர் யாரையுமே கண்டுக்க மாட்றாரு. லைக் யார் வராங்க போறாங்கன்றதே இந்த கெதைல் சாஹிப்க்கு தெரியாத மாரி இருக்கும். கவனிக்காத மாரியே இருப்பாரு. ஆனா, அவர் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காருன்றது இவருக்கு புரியும். இவர் வந்தாலே இவருக்கு அந்த ரொம்ப நோஞ்சா மாரி இருக்காருன்னு அந்த மீன் கொழுப்பெல்லாம் போடுவாரு. ஆனா, முகத்தையோ ஏதோ பார்க்க மாட்டாரு. வெறும் கை மட்டும் தான். இவரும் அவர் முகத்த பார்த்துருக்க மாட்டாரு. அவரும் இவரோட முகத்த அந்த கண்ண நோக்கி அப்படிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த குழம்பு அந்த கரண்டி வந்து சோறையும் குழம்பையும் வச்சுக்கிட்டே போகும். அந்த கரண்டி மாரி ஒரு கையில அந்த கரண்டி கரங்கள் வந்து இந்த மாரி சோறு வச்சுட்டே போகுது அப்படின்றது தான் எழுதியிருப்பாரு. ஸோ இப்படியே நடந்துட்டே இருக்கும். இதில ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவர்கிட்ட வந்து ஒரு ரூ. 7 இருக்கும். அதில வந்து அவரு ஸ்கூல்ல லைக் காலேஜில ஃபீஸ் கட்ட வேண்டியதுக்கும் இருக்கும். அப்புறம் அந்த அத்தைக்கு காசு குடுக்கணும். ஏன்னா, அடுத்த எக்ஸாம் வர வேண்டியதா இருக்கும். எக்ஸாம் வர்றதுக்குள்ள காச ஃபுல்லா கட்டி முடிச்சா தான் அத்தை புக்க குடுக்கும். அப்ப தான் படிக்க முடியும். அதனால அத்தைக்கு கடன் இருக்கும். இந்த மாரி எல்லாமே இருக்கும். இதில ஒரு நாள் இவர்ட்ட ரூ. 7 இருக்கையில இவர் வந்து சாப்பிடுவாரு. நல்லாவே சாப்ட்டுருவாரு. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன நெனைப்பாரோ தெரியல, அந்த ரூ. 7 எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுட்டு நடந்துருவாரு. அப்புறம் அவருக்கு போனதுக்கப்புறம் மூவ் ஆயி போனதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அழுகையா வரும். இந்த ரூ. 7 மொத்தமா போட்டுட்டோமே! அவர பொறுத்தவரைக்கும் சாப்பாட்டுக்கு ரூ. 2 மேல செலவு பண்ணா, அது வந்து ஒரு கஞ்சத்தனம். லைக் அ அதிகமா செலவு பண்றது அப்படின்ற மாரி. கஞ்சத்தனம் இல்ல. கஞ்சத்தனத்துக்கு ஆப்போசிட் அந்த வார்த்தை எனக்கு வரல. ஸோ அதிகமா செலவு பண்றது ஊதாரித்தனம். ஊதாரித்தனம் அவர பொறுத்தவரையும். அந்த மாரி இருக்கிற நிலைமையில அவர் ரூ. 7 போட்டு போயிட்டு அவருக்கு ரொம்ப அழுகையா வரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அத்தைட்ட புக்க மீட்டணும். நமக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதுக்கு இருக்கும். வீட்டுக்கு காசு குடுக்கணும். அந்த மாரி நெறைய இருக்கும் அவருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாம அழுகையா வரும். அந்த குடவுன்லயும் போய் உட்காந்து அழுதுட்டே இருப்பாரு. வேலை இருக்கனால அடுத்தடுத்த தாட் போயிரும். அப்படி இல்லன்னா, அன்னைக்கு நான் தண்டவாளத்திலேயே தலைய குடுத்துருப்பேன் அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. அப்புறம் இவர் நிதானமா யோசிச்சு பார்க்கையில என்ன தோணும்னா, சரி நம்ம தான் ரூ. 7 குடுத்துட்டோம்ல. நம்ம வந்து ஏன் அழுகணும்? இந்த ரூ. 7க்கும் சேர்த்து அடுத்த வாரம் பூரா போய் சாப்ட்றலாம் அப்படின்னு நெனச்சுருவாரு. அடுத்த வாரத்தில அவர்ட்ட காசு இருக்காது. அவர் போய் சாப்பிடுவாரு. சாப்பிடையில ஒரு ஒரு திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே தான் அவருக்கு இருக்கும். காசு இல்லாம சாப்பிடுறாரு. காசு போட போறது இல்ல இன்னைக்கு அவரு. இதுவரையும் ஒரு ரூ. 1 ரூ. 2 போட்டு போட்டு தான் சாப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு சுத்தமாவே காசு இல்ல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுருவாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் வந்து காசு வேணும்னு கேட்கட்டும். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நீ போடாம போறேன்றத சொன்னாருன்னா, நம்ம இந்த மாரி சொல்லலாம். நான் ரூ. 7 அன்னைக்கு குடுத்துட்டேன். அப்படின்ற மாரிலாம் சொல்லலாம். இதெல்லாம் அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு. ஆனா, உள்ளூர அவருக்கு தெரியும். இவர் என்ன காரணத்த கொண்டும் அந்த கெத்தேல் சாஹிப் வந்து காசு கேட்க போறது இல்ல அப்படிங்கிறதும் இவருக்கு தெரியும். இவர் நெனச்ச மாரியே இவரு காசு போடாம அந்த உண்டியல்ல காசு போடாம போவாரு. பின்னாடி எந்த சத்தமும் வருதான்னு பார்ப்பாரு. யாருமே இவர பார்க்கவும் மாட்டாங்க. காசு குடுன்னு கேட்கவும் மாட்டாங்க. ஒரு குரலும் வராது. உடனே இவர் அப்படியே நடந்து போயிருவாரு. போனோனே இவருக்கு வந்து என்ன ஒண்ணுமே கேட்காம இருந்துட்டாரு இவரு அப்படின்ற மாரி தோணும். அப்புறம் ஒரு எரிச்சல் வரும் இவருக்கு. இவன் என்ன பெரிய இவனா? அப்படியே எல்லாருக்கும் காசு கேட்க மாட்டான். எவ்வளோ சாப்பாடு வேணாலும் போடுவான். நம்ம போடுறத போட்டா போதுன்ற ஒரு இது. இந்த கடைய வச்சு தானே இவன் இவ்வளோ பெரிய ஆளா வந்திருக்கான். இவனுக்கெல்லாம் வந்து திமிரு. எல்லாரும் அவங்க மனசாட்சிப்பட காசு போட்டுருவாங்கன்றது தெரியும். தெரிஞ்சு தான் அவன் இந்த மாரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். நம்ம போட்டு இப்படி நான் போடாம போயிட்டா எத்தன நாள் என்னைய இப்படி விட்டுருவான். என்னைக்கோ ஒரு நாள் கேட்க தான் செய்வான். அப்படின்ற மாரிலாம் இவருக்கு தோணும். இவர் பெரிய தர்ம பிரபுன்னு எல்லாரும் நெனைக்கணும். அதுக்காக தான் இந்த ஆள் இந்த மாரிலாம் பண்றான்னு சொல்லி அவர் மேல இவருக்கு கோவமா வரும். திட்ட ஆரம்பிச்சுருவாரு மனசுக்குள்ளேயே. ஸோ இந்த மாரி இருந்துட்டு அடுத்த நாளும் போவாரு. அடுத்த நாள் போயிட்டு நெனைப்பாரு. சரி இன்னைக்கும் நம்ம ஆக்சுவலா நேத்து காசு குடுக்காம போயிட்டோம்ல. இன்னைக்கு வந்து நம்ம காசு குடுக்கலன்றத நோட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு ஏதாவது சொல்லுவாரு. அப்படி சொல்லலைனாலுமே பரிமாறுற விதத்திலயோ, அவருடைய கண் பார்வையிலயோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சா கூட நம்ம இனிமே இங்க சாப்பிட்றவே கூடாது. அப்படின்றத நெனச்சுட்டே போவாரு. ஆனா எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. அதே மாரி வருவாங்க. அந்த சாப்பாட வைப்பாங்க. குழம்ப ஊத்துவாங்க. இவருக்கு அந்த மீன் கொழுப்பு, எக்ஸ்ட்ரா கறி துண்டு எல்லாமே கிடைக்கும். இவருக்கு வந்து அப்போதான் என்ன ஃபீல் ஆகும்னா, சாப்பிட்டுட்டு அவர் ஒரு
என்ன சொல்ல, ஒரு கண்ணீரோட ரொம்ப மனசு நிறைஞ்சு சாப்பிடுவாரு. ஏன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த மாரி அவருக்கு அந்த அன்னமிட்ட கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வயிறார யாரும் சாப்பாடு போட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்லயும் வறுமை இருக்கும். அவங்க அம்மாவாலயும் அப்படி சாப்பாடு போட்டிருக்கவே முடியாது. அப்படியே அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்ல வந்து எப்பயுமே அவங்க வீட்ல வந்து இந்த குருண சோறு, குருண கஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த மில்லுல புடைப்பாங்க இல்லையா? அதில வேண்டான்னு ஒதுக்குன அரிசி, அந்த அரிசியிலேருந்து வர குருண கஞ்சியும், ரோட்டு பக்கத்தில விளையிற கீரை எடுத்து அதோடைய கடையலும் வச்சு அதையே தான் அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. என்னைக்கோ ஒரு நாள் மீன் எடுத்து அன்னைக்கு மட்டும் நல்ல சோறு செஞ்சு கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அதையுமே அவங்க அம்மாவால தாராளமா வைக்க முடியாது. ஏன்னா, அவங்க வீட்ல தம்பி, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்களால அப்படி பண்ணவே முடியாது. அவருக்கு இந்த மாரி மனசு நிறைஞ்சு சாப்பிட்டதே கிடையாது அவர் வாழ்க்கையில. தடவ அப்படி சாப்பிட்டுருப்பாரு. சாப்பிட்டோன்னே அவருக்கு வந்து ரொம்ப அழுகை வரும். ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த கெத்தேல் சாஹிப்ன்றவரு இவருக்கு அம்மா மாரி தெரிவாரு. இது என் அம்மாவோட கை. ஈவன் எங்க அம்மா கூட எனக்கு இப்படி பண்ணதில்ல. அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறமா அவர் வந்து தொடர்ந்து அந்த கடையில தான் சாப்பிடுவாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் தினம் தொடர்ந்து சாப்பிடுவாரு. ஆனா, ஒரு நாளும் காசு குடுத்துருக்க மாட்டாரு. காசு இல்ல, செலவாயிரும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் காசு குடுக்காம இருந்திருக்க மாட்டாரு. இது என் அம்மா எனக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு வர ஆரம்பிச்சுரும். அதனால அவரு தினமுமே இப்படி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இதில சாப்பிட்டு நல்லா ஒரு என்ன சொல்ல, பெரிய மனுஷன் மாரி ஆயிருவாரு. மீசை வந்துரும். ஆள் வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சுருவாரு. ஒரு தெம்பான ஆளா, திடகாத்திரமான ஆளா ஆக ஆரம்பிச்சுருவாரு. ஒரு மனுஷனா உருவாக ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கு நடுவுல இவருடைய அத்தையோட கடனெல்லாம் தீர்த்திருப்பாரு. அவங்க வேலை பார்க்குற அந்த அரிசி மண்டியிலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் குடுத்து, அங்கேயே இன்னும் கொஞ்சம் சம்பளமும் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அங்கேயே மாடியில ஒரு ரூம் எடுத்து அங்க தங்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் காசு அனுப்ப ஆரம்பிச்சுருவாரு. தென் அவருடைய யூஜி படிப்பை முடிச்சுருவாரு. லைக் ஃபஸ்ட் கிளாஸில் அந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாகவும் வந்துருவாரு. வந்து முடித்தோடனே அங்கேயே வந்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் பிஜியும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்கும் இவரே ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவார். அங்கேயும் அதுவும் முடிஞ்சிடும். அந்த படிப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் அதே காலேஜில் லெக்சரராக வேலைக்கும் சேர்ந்துருவார். இந்த 5 வருஷத்துலேயும் இந்த கெத்தேல் சாஹிப் கடையில் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை அங்கே போய் நல்லா வயிறார சாப்பிட்ருவாரு. அது போக காலையில் பசிச்சா 4 இட்லி, இப்படி தான் அவருடைய 5 வருஷமே ஓடும். அவர் சாப்பாட்டுக்குன்னு காசு கொடுத்துருக்கவே மாட்டார். அது அவருடைய உரிமை மாதிரி அவர் அந்த இடத்துல பழகி ஆக ஆரம்பிச்சிருவார். அவருமே ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் கேட்டிருக்க மாட்டார். எந்தவித மாற்றமும் இருக்காது. இவருக்கு எக்ஸ்ட்ராவா அந்த இதெல்லாம் மெலிஞ்சு போய் இருக்காருன்னு அந்த எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு சாப்பாடு நல்லா போட்டுட்டு தான் அவரும் இருப்பார். இதுக்கு நடுவில் இவருடைய தம்பிக்குமே படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பார். தம்பியுமே அவருக்குமே ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஸோ, அதனால வீடும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருக்கும். இவர் வீட்டில் போய் சொல்லுவார், இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொன்னோன்னே, எவ்வளோ காசு வரும் என்னென்னா மாதத்துக்கு ரூ. 700 வரும் அப்படின்னோடனே, அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா கண்ணில் வந்து ஒரு செகண்ட் அந்த பொறாமையும் வந்து போகுதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா, அந்த குமாஸ்தாவாக இருந்து மாதத்துக்கு ரூ. 20 மேலே அவங்க அப்பா பார்த்துருக்கவே மாட்டார். பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறான்றது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பொறாமை மின்னி மறைஞ்சுது அப்படி சொல்லியிருப்பாரு. அவங்க அம்மா இவர் வந்திருக்காருன்னு சாப்பாடெல்லாம் எடுத்திருப்பாங்க. நல்ல சாப்பாடு வாங்கி லைக் நல்ல அரிசி வாங்கி சோறு பொங்கி மீன் எல்லாம் பொரிச்சு வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு தாராளமாக வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா சட்டியில் ஒரு கண்ணும் தட்டில் ஒரு கண்ணுமா தான் இருக்கும். கொஞ்சம் எடுத்தாங்கன்னா சட்டியில் குறையுதான்னு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. வருஷக்கணக்கான வறுமை. அவங்களால இப்போ அந்த வறுமையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாலுமே நல்லா செலவு பண்ண முடியும், நம்மளால் வயிறார சாப்பிட முடியுன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க அம்மாவால் வந்திருக்கவே முடியாது. இவருக்கு வந்து அந்த கெத்தேல் சாஹிப் கையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அது ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போவார். ஸோ, இந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் தங்கி படித்தார் இல்லையா, அந்த மாமா இறந்துருப்பாங்க. அண்ட் அந்த அத்தை வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. இவர் போயிட்டு அங்கே ஒரு ரூ. 10 காசை வச்சுட்டு, அவங்க அத்தை வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு மட்டும் இருக்கும். பேசிட்டு ரூ. 10 காசை வச்சுட்டு வருவார். அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி இருக்கையில் என்ன ஆகும்னா, இவர் வந்து வேலைக்கு சேர்ந்த மாதத்துலேருந்தே காசு அந்த சீட்டு பிடிக்கிறது இருக்கும்ல, அதில் காசு கட்ட ஆரம்பிச்சிருப்பார். அதில் வந்து ரூ. 20,000 சீட்டில் ரூ. 4,000 தள்ளி ரூ. 16,000 வாங்கியிருப்பார். எனக்கு இந்த தள்ளுற கணக்கு என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் அவங்க அப்படி தான் எழுதியிருப்பாங்க. ரூ. 16,000 காசு இவர் வாங்கிடுவார். வாங்கிட்டு அதை கொண்டு போய் அவர் ரூமில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவர் வாழ்க்கையில் அவ்வளோ காசு அவர் பார்த்துருக்கவே மாட்டார். 16,000 வந்து கொஞ்சம் அவுட்டரில் போய் ஒரு வீடு கூட வாங்கிடலாம். அந்த
அளவுக்கான காசு அது. அத பார்த்துட்டே இருப்பாரு. நைட்டெல்லாம் அத தொட்டு தொட்டு பார்ப்பாரு. இப்படியே இருப்பாரு. அடுத்த நாள் அந்த கெத்தைல் சாஹிப் கடைக்கு போவாரு. கடைக்கு போயி அந்த ரூ. 16,000 பணத்தையும் அந்த உண்டியல்ல போடுவாரு. ஒரு ஒரு காசா எடுத்து எடுத்து அந்த உண்டியல்ல போடுவாரு. போட்டுட்டு அந்த உண்டியலே நெறஞ்சிரும். நெறஞ்சோனே எனக்கு நெறஞ்சிருச்சு வேற குடுங்கன்னோனே, அவரும் வேற குடுப்பாரு. அதையும் போடுவாரு. அந்த ரூ. 16,000 ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இவருக்கு வேலை கிடைச்சதையே போய் அவர்ட்ட சொல்லணும்னு ஒரு தடவ போயிருப்பாரு. ஆனா, அவரு உள்ள சமைச்சிட்டுருப்பாரு. அவர் சமைக்கிற அந்த கெதைல் சாஹிப் சமைக்கிறது வந்து ஒரு தியானம் பண்ற மாதிரி சமைச்சிட்டுருக்காரு. ஸோ, இவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவரு வந்துருவாரு. இவருக்கு சொல்ல வாயே வராது. எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஸோ, சாப்பிட்டு மட்டும் அன்னைக்கு வந்திருப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறமா இந்த மாரி அந்த ரூ. 16,000யும் அந்த இதில போட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிடுவாரு. அப்பயும் அந்த கெத்தேல் சாஹிப் அதே மாரி தான் இருப்பாரு. இவன் வந்து ரூ. 16,000 போட்டான். இவன நல்லா கவனிக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. இவர மாரியே இவரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நலிஞ்சு போய் ஒரு நோஞ்சா மாரி இருந்தாரோ, அது மாரி 2 பசங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள மிரட்டி சாப்பிட வச்சுட்டுருப்பாரு. "உட்கார்றா சாப்பிட்றான்னு" சொல்லி அவங்கள திட்டிட்டுருப்பாரு. இவர்ட்ட வந்து ஒரு கண்ணெடுத்து நம்மள பாத்துற மாட்டாரா? அதாவது தான் வளர்த்த பிள்ளை நல்லபடியா வந்துருச்சு அப்படின்றத வந்து நாம சோறு போட்டு வளர்த்த பையன் ஒரு வேலைன்னு வந்து ஒரு ஆள் ஆயிட்டான் அப்படின்றத ஒரு ஒரு கண் பார்வையில ஒரு சந்தோஷமாவது அந்த கெத்தேல் சாஹிப் காட்டிற மாட்டாரான்னு சொல்லி அவரை பார்ப்பாரு. ஆனா அவர் இவரை பார்க்க கூட மாட்டாரு. அதே சோறு கை அந்த கரண்டியை பிடிச்சு அந்த கரடி மாதிரி ஒரு கை வந்து சோறையும் குழம்பையும் மீனையும் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இவர் வந்து இந்த கை மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. இது என் அம்மாவோட கை அப்படின்ற ஒரு ஃபீலோட அவர் இருப்பாரு. இந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. நெறைய இடங்கள்ல கொஞ்சம் மலையாள வாடையோட சில சில விஷயங்கள் எழுதியிருந்தாலுமே, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா அந்த ரூ. 16,000 போட்டுட்டு போய் சாப்பிடையிலயும், அந்த மனுஷன் நீ காசு குடுக்கலன்னா எப்படி உன்னைய ட்ரீட் பண்ணாரோ, அதே மாரி தான் நீ ரூ. 16,000 குடுத்தாலும் எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்ற மாரி ஒரு மனுஷன் சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு அப்படின்றது தான் இந்த கதையில இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த இந்த அறம் புக்ல இருக்க எல்லாமே ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. கெத்தேல் சாஹிப்னு ஒருத்தருடைய கடை வந்து இந்த மாதிரி இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்றத எழுதியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நிறைய உணர்வுகளை வந்து இங்கே ரொம்ப அழகாக எழுதியிருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஒரு பசி கொடுமைன்றது எப்படி இருக்கும், கண்ணு இருட்டிட்டு வரும், கையில் காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காதுன்றப்போ அந்த இதை ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு உணர்வுகள் வெளிப்பட்டது என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் காசு போடாமல் வெளில வந்துடுவார். அதை வந்து கெத்தேல் சாஹிப் கேட்டிருக்க மாட்டார் இல்லையா? என்னென்னே கேட்காம இருந்தோன்னே, இன்னும் என்னென்னே கேட்கல அப்படின்றது ஒரு கோவமாக மாறும். என்னோட இயலாமை வந்து இன்னொருத்தன் நமக்கு உதவி செஞ்சால் கூட அவன் மேலே ஒரு கோவமாக மாறுது இல்லையா? அதை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நமக்கே அந்த உணர்வு நிறைய இடத்துல இருக்கும். நம்மளோட இயலாமைனால என்னென்னா, நல்லா பண்ணுற ஒருத்தனையுமே வந்து நம்மளை சுற்றியோ அல்லது ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியில் ஒரு நல்லவன் இருந்தாலோ அவங்கள வந்து நம்ம திட்டுவோம். நீ நீ என்ன பெரியவனா, நீ இதுக்காக தான் பண்ண, அதுக்காக தான் பண்ண அப்படி சொல்லி நமக்கு ஒரு ஆற்றாமையும் இதுவும் நம்மளுக்கு ஒரு கோவமாக வரும்ல. ஒரு வெறுப்பை கொண்டு போய் இன்னொருத்தவங்க மேலே கொட்டுவோம்ல. அதை அதை ரொம்ப நல்லா எழுதியிருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன் இப்படி செஞ்சேன்னே தெரில, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் தாட் போச்சுன்றது எழுதியிருப்பார். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் இருக்கோம்னாலுமே நம்ம வந்து இன்னொருத்தவங்ககிட்ட காசு கொடுக்காம சாப்பிட்றதுங்கிறது, நம்ம என்ன சொல்கிறது, லைக் நான் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குன்றப்போ, நான் இன்னொருத்தனை பார்க்கையில அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றப்போ, ஒருத்தன் ஓசியில் இந்த மாதிரி சாப்பாடு போடுறாரு, அங்கே போய் சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்க மாட்டாங்க, போ சாப்பிடு, அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா? காசு கொடுக்காம ஒரு இடத்துல சாப்பிட்றோங்கிறது பிச்சை எடுக்கிறது மாதிரி தானே. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடம் பழகுறது, அதை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நமக்கு அப்படி ஒருத்தன் காசே கொடுக்க வேண்டான்ட்டு நம்ம நல்லா சாப்பிட்ருவோம், நம்ம பிரச்சனை முடிஞ்சுன்னு அவர் எடுத்தோன்னு அங்கே போயிருக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு ஒரு உரிமை. இது வந்து நம்ம அம்மா மாதிரி, எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோன்னே தான் அவர் அங்கே குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட ஆரம்பிப்பார். அதுவும் 5 வருஷத்துக்கு கழித்து இவர் சம்பாதிக்கையில் மொத்தமாக ரூ. 16,000 காசை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வருவார். ஸோ இந்த ஃபீல் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அதாவது இது வந்து நான் அவ்வளோ வறுமையில் இருந்தேன், எனக்கு சாப்பாடே இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஒரு ஒரு லக்கிலி நான் கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டாக தான் இருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்காக தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து பிஜியில் இருக்கையில், ஹாஸ்டலில் இருக்கையில் சரியாக சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். இங்கே
மதுரையிலேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம். அப்போ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு நாள் என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது, அங்கே வந்து திருவிழா நடக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். அவங்க வந்து ஃப்ரீயாக நிறைய ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, அங்கே போய் நம்ம சாப்பிட்றலாம். இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம ஹாஸ்டலில் சாப்பிட வேணாம், அங்கே நல்லாவே இருக்க மாட்டேங்குதுல்ல, நம்ம ஒரு நாள் வெளில போய் நல்லா சாப்பிட்டு வந்துடலான்னு சொன்னான். எனக்கு வந்து போகலாமே, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டின்னர் ஹாஸ்டலில் வேணாங்கிறது ஒரு பெரிய நிம்மதியாக இருந்தது. ஏன்னா ஹாஸ்டலில் இல்லாமல் வெளியே போய் டெய்லி சாப்பிடவும் முடியாது, ரெஸ்டாரண்ட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோலாம் பண்ண முடியல. ஸோ நம்ம அந்த மாதிரி இங்கே போய் சாப்பிட்றது நமக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்களும் கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு அண்டாலேருந்து எடுத்து தொன்னையில் வச்சு அப்படியே கை நீட்டுறவங்க எல்லார் கையிலையும் டக்கு டக்கு டக்குன்னு வச்சுட்டே வராங்க. அப்போது அந்த பொண்ணு வெண்பொங்கலோ ஏதோ கொடுத்தாங்க. நான் வந்து கையவே நீட்டலை, எனக்கு கை நீட்டவே வரல, கையை நீட்டவே மாட்டுறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, கையை நீட்டினா தானே கொடுப்பாங்க, அப்படியே நிற்கிற அப்படி சொல்லி திட்டுறா என்னைய. எனக்கு வந்து கை நீட்ட வரல. அப்போ தான் நம்ம சாப்பாட்டுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட கை நீட்டுறது வந்து எனக்கு வரலைங்கிறதே எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஓகே, அதுக்கு நம்ம அவ்வளோ தயங்குறோம் அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. என்னென்னா, இது நான் வாங்கினதே இல்லை, இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் தப்பு, அப்படி கேவலம் அப்படி நான் நினைக்கல. ஏன்னா நான் வந்து வீட்டில் இருக்கையில் படிச்சுட்டு இருக்கையிலலாம் எங்கள் அம்மா அப்பா எல்லாரோட ஃபேமிலியோடு இருக்கையில் இந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்தா நான் பாட்டுக்கு ஜாலியாக போய் வாங்கிலாம் சாப்பிட்ருக்கேன். அப்போ வந்து என்னென்னா, எனக்கு ஃபுட்டு இருக்குது, எனக்கு ஃபுட்டு இருக்கிற பட்சத்தில் நான் அதை வாங்கலை, எங்கள் அம்மா அப்பா கூட வாங்கலை, இல்லை எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயில கூட நான் நல்லா தான் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு ஃபுட்டு தராங்க, பிரசாதம் தராங்கன்றப்போ அதை ஜாலியாக போய் ஒரு வாங்கி சாப்பிட்றப்போ எதுவுமே ஃபீல் ஆனதில்லை. இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இல்லை, அது நமக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக இன்னொரு இடத்துல வந்து சாப்பிட போகிறோன்றப்போ ஏதோ ஒன்று தடுத்துருச்சு அந்த கையை நீட்டுறதுக்கு. ஸோ நான் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே நிற்கிறேன், அந்த கை நீட்ட தயங்கிட்டு. எனக்கு அந்த இன்சிடெண்ட் தான் இந்த கதையை படிக்கல ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம உணவுங்கிறது நமக்கு ஒருத்தவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசியாக இருக்கிறப்போ ஒருத்தவங்க உணவு போடுறப்போ அந்த பரிமாறுறவங்களுடைய இது இருக்குல்ல, அவங்க வந்து நல்லா பரிமாறி நம்ம நல்லா சாப்பிட்றோன்னாலும் அதுவும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். கொஞ்சம் பாரபட்சம் காட்டிட்டாங்கன்னாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா இல்லாமல் வேறு யாரோ பரிமாறினப்போ எனக்கு அந்த பாரபட்சம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஃபீல் ஆகுறப்போ ரொம்ப சுருக்குன்னு இருக்கும். நல்லா தான் சாப்பிட்ருப்பேன், வறுமையில் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, பசியிலலாம் இல்லை, சாப்பிட்ருக்கேன் தான். ஆனால் நமக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரியும் ஒருத்தவங்க பரிமாறுறாங்கன்றப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி நம்மளை உட்கார வச்சு நல்லா சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு அப்படி சொல்லி ஒருத்தவங்க பரிமாறுறாங்க அப்படின்றப்போ அந்த ஃபீல் வந்து அவங்கள நம்ம எப்பயுமே மறக்கவே மாட்டோம். எனக்கு வந்து இது நிறைய தடவை நடந்திருக்கு. கல்யாணம் ஆன புதுசில் நான் இது இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு அத்தை ஒருத்தவங்க, என் ஹஸ்பண்டோட அத்தைவங்க, அவங்க வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு எப்படி எங்கள் வீடு இருக்குன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். எல்லாருமே பரபரப்பாக காலையில் கிளம்பிட்டு இருப்போம். எல்லோரும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டுருப்போம். என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு, நான் ஒரு சைடு, என் ஹஸ்பண்டோட அண்ணா மதினி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுவோம். ஸோ உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி பழக்கமே இருந்ததில்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஹாஸ்டல்லேருந்து கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு வரோன்றப்போ, அதுவும் கூட்டு குடும்பமாக வரோன்றப்போ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருக்கணும் ஒரு ஆசையில் வந்தேன். ஸோ அது இல்லைன்றப்போ எனக்கு அது ஒன்றும் பெருசாக குறையெல்லாம் தெரியல. நான் பாட்டுக்கு நான் சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிட்டுருப்போம். எப்போயாவது ஈவினிங்கில் அந்த மாதிரிலாம் உட்காந்துலாம் சாப்பிடுவோம் தான், டின்னர்லாம் சாப்பிடுவோம், அது ஓகே. பட்டு காலையில் வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை வந்து டக்குன்னு என்னை உட்கார வச்சு அங்கே சாப்பாடு போட்டாங்க. எனக்கு அங்கே உப்புமாவோ ஏதோ பண்ணியிருந்தாங்க, அது பிடிக்கலன்ற பட்சத்தில் வேக வேகமாக சப்பாத்தி போட்டு இந்தா சாப்பிடுன்னு சொல்லி சுட சுட வச்சாங்க. எனக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்துடுச்சு. நான் அந்த மாதிரி ஃபுட்டுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன இதுக்கு போய் அலற அப்படின்னோன்னா அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி அது வேற ஒரு ஃபீலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. எனக்கு இந்த எல்லா இன்சிடென்ட்ஸுமே இந்த கதையை படிக்கையில் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ப்ரெக்னன்சியுமே எனக்கு அப்படி தான். ப்ரெக்னன்சி, டெலிவரி எல்லாமே ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் சரி, செகண்ட் குழந்தைக்கும் சரி, யூஎஸ் இருந்துட்டோம், தனியாக இருந்துட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படி குழந்தைய பார்க்குறோன்றப்போ யாராவது எனக்கு
ஒரு வேளை ஃபுட்டு இந்த மாதிரி நல்லா போட்டாங்க அப்புடின்னா, எனக்கு அவ்வளோ எமோஷ்னலா ஃபீல் ஆகும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் என்ட்ட ஃபுட் இல்ல, என்னால சமைக்க முடியாது அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு ஒரு அந்த பிரெக்னன்சி டைம்ல குழந்தை பொறந்தோனேலாம் ஒரு பசி இருக்கும். ஸோ அந்த பசிய புரிஞ்சுட்டு இன்னொருத்தவங்க நமக்கு உணவு பரிமாறுறாங்க, நம்மள உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கன்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலா தெரியும். ஸோ அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருந்த மாரி, சாப்பாடு இல்லாத காலத்தில அது எப்படி இருந்தது? ஒரு ஆளா நான் உருவாயிட்டேன்றப்போ அது எப்படி இருந்தது? எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அந்த ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கு? எல்லாத்தையுமே ரொம்ப அழகா இந்த கதையில இருந்த மாரி எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கதை பிடிச்சிருந்தது. லைக் ஒரு க்ளோஸ் டூ மை ஹார்ட் ஃபீலிங்கா தான் எனக்கு இந்த கதை இருந்தது. இந்த கதை எப்படி இருந்ததுன்னா, என்னைய கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப சின்ன கதை தான். ஸோ ஈஸியா படிச்சிடலாம். நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இல்லையா? அவ்வளோ நேரம் கூட எடுக்காது உங்களுக்கு இந்த கதைய படிக்க. நான் அவ்வளோ சொல்றேன் அந்த கதைய பத்தி. ஸோ ரொம்ப குட்டி கதை தான். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பாட்காஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. ரேட்டிங் குடுங்க. நன்றி. வணக்கம்.